ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கியூட்டி பை பேஜ். இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன வரலட்சுமி பூஜையோட விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வரலட்சுமி பூஜை அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 9:15 போல் நான் என்னோடய ஹஸ்பி அண்ட் வந்துட்டு இன்றைக்கி 3 பேருமே வந்து என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பைக்கில் தான் போனோம். ஸோ ரோட் சைட் போனனால என்னால் விளாக் வந்து மொபைலில் எடுக்க முடியல. ஸோ வந்துட்டு வீட்டு கேட்டில் இருந்து எடுத்திருக்கேன். சின்ன சின்ன கோலமாக கலர் கோலம் எல்லாமே போட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாகவும் எலகண்ட் லுக்காகவுமே இருந்துச்சு. இன்றைக்கி போனோடனே என் ஃப்ரெண்டோட கிட்ஸ் வச்சுருக்கிற டாய்ஸ் எல்லாமே எடுத்து ஒன்று விளையாட ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் வீட்டோட பூஜை ரூமுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த பர்பிள் கலர் சாரீ தான் என் ஃப்ரெண்டோட அம்மா. அண்ட் வந்து ரைட் சைடில் உட்காந்துருக்கவங்க தான் என்னோடய ஃப்ரெண்ட். லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க எல்லாமே பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ். அவங்களும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. போனோடனே நான் வந்துட்டு அம்மனை நல்லா தரிசனம் பண்ணிட்டேன். ரொம்பவே லட்சணமாக ஒரு மனதுக்கு அமைதி தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அலங்காரத்தில் இருந்தாங்க. இங்கே போனோடனே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 1 by 1 வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் போனோடனே என்ன பண்ணோன்னா என்னென்ன பஜனை பாடலாம், என்னென்ன பாடல்கள்லாம் நம்ம பாடலாம், அப்புறம் வந்துட்டு என்னென்ன போற்றிகள் சொல்லலாம், என்ன மாதிரியான ஸ்லோகம் சொல்லலாம், இந்த மாதிரி எல்லாமே ஃபஸ்ட்டே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நான் போனோடனே பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டாக பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பூஜை ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து எல்லாருமே 1 by 1 கலந்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு 108 போற்றிகள் வந்து சொல்ல ஆரம்பித்தோம். இப்போ நாங்கள் வந்துட்டு இவ்வளோ பேர் தான் இருந்தோம். அதுக்கப்புறமா தான் போற்றிகள் சொல்ல தான் பின்னாடியே வந்துட்டு 1 by 1 எல்லாருமே வந்துட்டே இருந்தாங்க. பங்கஜலட்சுமியை போற்றி, ஓம் பராக்கிரமலட்சுமியை போற்றி, ஓம் பார்க்கடலட்சுமியை போற்றி, ஓம் பாக்கியலட்சுமியை போற்றி, ஓம் பாலலட்சுமியை போற்றி, ஓம் புண்ணியலட்சுமியை போற்றி, ஓம் புவனலட்சுமியை போற்றி, ஓம் புனிதலட்சுமியை போற்றி, ஓம் பொன்லட்சுமியை போற்றி, ஓம் போகலட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மதனலட்சுமியை போற்றி, ஓம் மதுரலட்சுமியை போற்றி, ஓம் மங்களலட்சுமியை போற்றி, ஓம் மாதவலட்சுமியை போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் மகுடலட்சுமியை போற்றி, ஓம் மரகதலட்சுமியை போற்றி, ஓம் மாணிக்கலட்சுமியை போற்றி, ஓம் மாதாலட்சுமியை போற்றி, ஓம் முத்துலட்சுமியை போற்றி, ஓம் மோட்சலட்சுமியை போற்றி, ஓம் யோகலட்சுமியை போற்றி, ஓம் ரத்னலட்சுமியை போற்றி, ஓம் ராமலட்சுமி. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி வரலட்சுமி நோன்புக்கு போயிருக்கீங்களா? இந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணி போயிருக்கீங்களா? ஆர் நீங்கள் வந்துட்டு வீட்லேயே இந்த மாதிரி வரலட்சுமி வச்சு கும்பிட்ருக்கீங்களா? நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரியெல்லாம் பஜனைகள், பாடல்கள், ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு மறந்துடாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்ன டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா, யார் வந்து பாட்டு பாடுறது அப்படிங்கிறது தான். எல்லாருமே வந்து அவ்வளோலாம் ஸ்வீட்டாக பாடுறோம் அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் வந்துட்டு இதில் ஒரே ஒருத்தவங்க மட்டும் ஒரு மிஸ், அவங்க வந்துட்டு இந்த க்ரீன் கலர் சாரீ கட்டியிருக்காங்க இல்லைங்களா, பின்னாடி லெஃப்ட்டில் உட்காந்துருக்காங்க. இவங்க வந்துட்டு நானே பாடுறேன் அப்படின்னு வாலண்டியராக வந்து பாடினாங்க. நிஜமாலே சொல்கிறேங்க, இவங்களோட வாய்ஸ் வந்து செம்ம. நிஜமாலே எங்களுக்கு வந்துட்டு அம்மனோட பிளெஸ்ஸிங்ஸை நாங்கள் பரிபூர்ணமாக எங்களுக்கு கிடைச்ச மாதிரியே ரொம்ப நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஹார்ட் மெல்ட்டிங் பர்ஃபார்மன்ஸுன்னு வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு. இப்போ பாடினவங்க பார்த்திங்கன்னா ஒரு மிஸ், அவங்க வந்து என்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் வாய்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து பாடினதுக்காக இந்த விளாக் மூலமாக நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து வரலட்சுமி விரத நோன்பு கதையை வந்து ரீட் பண்ணாங்க. ஒரு மேடம் ரீட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்துட்டு அந்த மாதிரி வந்து விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று மனதில் உறுதி கொண்டனர். அதன்படி ஆவணி மாதம் பூர்வபட்ச பௌர்ணமிக்கு முன்பு வந்து இந்த பஜனை, கதைகள், ஸ்லோகம் ஒவ்வொன்றுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் கையில் வச்சுருந்த அச்சதையை வந்து ஒரு தட்டில் எல்லாருமே போட்டுட்டோம். இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்லேயே கலெக்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டாங்க. ஒரு மேம் வந்து பாடினாங்க இல்லைங்களா, அவங்க வாய்ஸு உண்மையிலே பார்த்திங்கன்னா ஹார்ட் மெல்ட்டிங் பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நம்ம முறையிடுறது அவ்வளோ ஒரு அழகானது. என்னால் வார்த்தையால் அதை விவரிக்க முடியல. ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பூஜை எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சோடனே என்னோடய ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் எல்லாருக்குமே கொடுத்தாங்க. அங்கே வந்திருக்க எல்லா பெரியவங்கக்கிட்டேயுமே நாங்கள் வந்து
அவங்கக்கிட்டேயுமே நாங்கள் வந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிட்டோம். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. பொங்கலும் சுண்டலும் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு 1:30 போல் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வந்திருந்தாங்க. வந்தோடனே அவங்களும் வந்தோடனே எல்லாருமே சேர்ந்து நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புனோம். பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு வந்து மார்னிங் ஆஃபீஸ் இருந்ததுனால எங்களை ட்ராப் பண்ணி மட்டும் விட்டுட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. நிக்கித் அங்கே பார்த்தோன்னே சாக்லேட் வேணும் அப்படின்னு கேட்டுட்டான். நான் பொதுவாக வந்து நிக்கித்துக்கு பேக்கரி ஐட்டம்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாமே நான் கொடுக்க மாட்டேன். அன்றைக்கி வந்துட்டு அக்கேஷன் அப்படிங்கிறதுனால ஓகே ஒன்று தானே கேட்குறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டேடி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஓகே ஒன்று தானே சாப்பிட்டுட்டு போகிறான்னு நானும் வந்து அலோவ் பண்ணிட்டேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கிட்ஸுக்கு நீங்கள் சாக்லேட் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே நான் ஒரு சபாஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் வந்துட்டு நாங்கள் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு குழந்தைங்கள்லாம் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க. அதோட கிளிப்பிங்ஸும் எனக்கு வந்து அனுப்பி விட்டுருந்தாங்க. குழந்தைங்களும் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பாடல்கள் பாடினாங்க. அப்புறம் வந்து கும்மியெல்லாம் அடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாக மழலைங்கள் பேசினாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த மாதிரி ஸ்கூல் போகிற பிள்ளைங்க எல்லாருமே அவங்களுக்கு சாமி பாட்டெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக பாடுறாங்க குழந்தைங்கள்லாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த குழந்தைங்க எப்படி பாடியிருக்காங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குழந்தைங்க அந்த பஜனை பாடல்கள்லாம் பாடி முடித்ததுக்கப்புறமா கும்மி தட்டுறதுக்காக வந்துட்டாங்களாமா. ஒரு விளக்கு மட்டும் வச்சு அந்த விளக்கு வந்து சுற்றிலும் எல்லாருமே வந்து கும்மி தட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த பர்பிள் கலர் சாரி தான் என்னோடய ஃப்ரெண்டோட அம்மான்னு முதலே சொல்லியிருந்தீங்களா. இவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையுமே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணாங்க. வந்து அவங்கள வெல்கம் பண்ணுறதாகட்டும், அவங்கள ஆசீர்வாதம் பண்ணுறதாகட்டும், அண்ட் வந்துட்டு பிரசாதம் செய்கிறதாகட்டும், குழந்தைங்களை வந்து ரொம்ப என்கேஜாக வச்சுக்கிறதாகட்டும், அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கும்மி அடிங்க, இந்த மாதிரி கும்மி தட்டுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேட் பண்ணி அவங்களும் ஜாலியாக குழந்தைங்களோட குழந்தையா சூப்பராக வந்துட்டு கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இன்னொன்று சொல்ல போனோன்னா மனசுக்கு ரொம்ப நிறைவாகவே இருந்துச்சு. போடா நீ உள்ள ஆடுற போடா சாய். இதோட என் ஃப்ரெண்ட் வீட்டில் நடந்த இந்த வரலட்சுமி பூஜையோட விலாக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவ்வளோ ஆர்வமாக சூப்பராக எல்லாருமே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எஸ்பெஷலி அந்த குட்டி பாப்பா சூப்பராக வந்து கும்மி அடித்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட எதிர்த்த வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க சரண்யான்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து வரலட்சுமி விரதம் இருந்து இந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டாங்க. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க நேம் சரண்யா. அவங்க பெர்மிஷனோட இந்த வீடியோ கிளிப்பிங்கை நான் உங்களுக்கு இந்த ப்ளாகில் வந்து ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்புக்கு முன்னாடி ஈவினிங் வந்துட்டு அம்மன் அழைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். இவங்க வந்து வாசல் எல்லாமே வாசல் தெளித்து அழகான கலர் கோலமெல்லாம் போட்டு அண்ட் வந்துட்டு அன்னைக்கே வெளியில் கும்பம் மட்டும் வச்சு அந்த கும்பம் தான் வந்து அம்மனாக பாவிச்சு அந்த அம்மனுக்கு வந்து பூஜைகள் அண்ட் வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறது இது எல்லாமே பண்ணிவிட்டு
வீட்டுக்குள்ளே வந்து அம்மனை அழைச்சிட்டு போவாங்க. அந்த ப்ளூ கலர் ஷர்ட் தான் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட், அதாவது சரண்யா அவங்களோட ஹஸ்பண்ட். அவங்க தான் வந்துட்டு அவங்களும் அவங்க ஒய்ஃப் சரண்யா 2 பேருமே சேர்ந்து அம்மன் அழைப்புக்கான எல்லாமே பண்ணிவிட்டு அம்மனை வந்து உள்ள வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நான் இப்போ இந்த vlog மூலமாக சரண்யாவுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எதை நினச்சி இந்த பூஜை வந்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சக்ஸஸாக இருக்கும். பாசிட்டிவ் வைப்ஸோடு இருங்க, எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஆகட்டும், என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு சரண்யாவாகட்டும், இந்த 2 பேருக்குமே வந்துட்டு இந்த வரலட்சுமி பூஜையை வந்து இன்னும் எப்படியெல்லாம் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு சங்கீதா அவங்க வீட்டில் குடியிருக்கிற அந்த ஆன்ட்டி தான் வந்து எல்லாத்தையுமே சூப்பராக கைட் பண்ணியிருந்தாங்க. அந்த லெஃப்ட் சைடு வந்து ஒரு குட்டி பையனை வச்சுட்டு நிற்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு சரண்யா அவங்க வீட்டில் வந்து பெரியவங்க யாரும் கூட இல்லை, அதனால தான் வந்துட்டு இவங்க வந்து சூப்பராக எல்லாமே சொன்னதாக வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாங்க. அவங்களே வந்து ஆசீர்வாதமும் பண்ணிவிட்டு அந்த அம்மன் அழைப்புக்கு தேவையான எல்லாமே இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி சாமி கும்பிடுங்க, ஆரத்தி எடுங்க, அதெல்லாமே சொன்னாங்க. சொல்லிவிட்டு அம்மனை அழைச்சிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே அம்மனை அழைச்சிட்டு போனதுக்கப்புறமா மறுபடியும் அம்மனுக்கு தேவையான ஆரத்திகள் எல்லாமே எடுத்து அம்மனை வந்து நல்லா வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு அம்மனை வந்து தரிசித்து நல்லபடியாக அவங்களோட விஷயத்தை எல்லாத்தையுமே அம்மன் கிட்ட சொல்லி அவங்கள வந்துட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் யாரெல்லாம் வரலட்சுமி பூஜைக்கு இன்வைட் பண்ணி போக முடியலையோ, ஆர் வந்து இந்த வரலட்சுமி பூஜைனா என்ன அப்படின்னு தெரியாதவங்களும் கூட இன்றைக்கி அம்மன் உங்கள் வீடுகளில் இந்த vlog மூலமாக காட்சி அளிச்சிருக்காங்க. நீங்கள் வந்து மனசில் நல்ல எண்ணத்தோடு அம்மனை வழிபாடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த அம்மன் நீங்கள் நினச்சதை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பாங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த vlog இதோட முடியுது. உங்களை வந்து நான் இன்னொரு vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். அண்ட் இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஆல், பாய்.